வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நீங்கள் ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரெண்டுத்தையுமே பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹவுஸ் மார்ட்டல் எங்கடா, சோத்தில் பாயாசம் எங்கடா அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஹவுஸ் மார்ட்டல் எங்கடா அதே மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது ஏன்னா எல்லா ஹவுசஸுமே அந்த பையன் வந்து பிளாக்ஸுக்கோ க்ரீன்ஸுக்கோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹவுஸ் மார்ட்டல் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னும் ஹவுஸ் மார்ட்டல் நம்ம 7 கிங்டம்ஸ்லேயே உள்ளே வரல. ஸோ ஆக்சுவலாக அந்த பையன் நம்ம டான்ஸ் ஆஃப் த ட்ராகன் இல்லை நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் பீரியடில் 7 கிங்டம்ஸ் கிடையாது, 6 கிங்டம்ஸ் தான். நம்ம டார்னிஷ் வந்து நம்ம ஏகான் கான்கெஸ்ட் அப்போ நம்ம டார்னிஷ் பீப்புள் வந்து நம்ம ஏகான் வந்து கான்கெர் பண்ண வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம டியூன் படத்தில் வந்த மாதிரி இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது டியூன் படத்தில் வர மாதிரி அந்த மண்ணுலேருந்து வந்து நம்ம டிராகன்ஸ் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணனால வந்து நம்ம ஏகானாலேயே அந்த கான்கெர் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம டார்னிஷ் பீப்புள் த அன்பவுட், த அன்பென்ட், த அன்புரோக்கன், ஸோ அதே மாதிரி அவங்க கோட்ஸ் அண்ட் அவங்களோட ஒரு மோட்டோக்கு ஏற்ற மாதிரி அந்த பையன் வந்து செயல்பட்டதுனால வந்து யாராலுமே அதை கான்கியர் பண்ண முடியல. அண்ட் நம்ம ஈவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட நம்ம பார்க்கும்போது பிரின்ஸ் ஓபரன் மார்ட்டின் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் போன வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நம்ம இவங்களால அந்த பையன் வந்து இவங்க கண்டிப்பாக அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹவுஸ் டார்கெட் அந்த பையன் வந்து எப்படியாவது போகணும். ஏன்னா அப்போ இவங்களால அந்த பையன் வந்து மேபி அவங்களோட பொசிஷன் பிரின்ஸ் பொசிஷன் அந்த பையன் யூஸ் பண்ணிக்க முடியும்ட்டு. பட் உண்மையாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து பிரின்ஸ் பொசிஷன் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, இங்கே வந்து க்ரீன்ஸும் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, பிளாக்ஸும் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பேர் வந்து நம்ம கிங் கோரன் மார்ட்டல் கூட சொல்லலாம். பட் அவர் வந்து பேர் நம்ம லார்டு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம ஏகான் வந்து என்ன தான் கான்கெர் பண்ணாலுமே நம்ம டார்கெரியன்ஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, நாங்கள் வந்து இன்னும் நம்ம மார்ட்டல்ஸ் வந்து பையன் ரூல் பண்ணிட்டு தான் இருக்கோன்ட்டு டானிஷ் வந்து ரூல் பண்ணுறோன்னா. பட் இருந்தாலுமே அந்த பையன் நம்ம ரெய்னியா டார்கெரியன் சரி, நம்ம ஓட்டோ ஹைட்டோருமே சரி, இந்த 2 இடத்துக்குமே இவங்க 2 பேருமே அந்த பையன் நம்ம மார்ட்டல்ஸ் வந்து பையன் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, இவங்களை சப்போர்ட் வந்து பையன் கொடுக்க சொல்லி. ஏன்னா நம்ம பிளாக்ஸுக்கு வந்து ஃபுல்லாக நார்த்தன் சைடில் சப்போர்ட் இருக்குது, சதர்ன் சைடில் சப்போர்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பிளாக்ஸுக்கு வந்து செம்ம அட்வான்டேஜாக இருக்கும் நம்ம டானிஷ் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. பட் டானிஷ் வந்து இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டமாக தான் இருந்துச்சு தவிர 7 கிங்டம்ஸ்குள்ளே வரல. வெஸ்ட்ரோஸ் கார்டினல் இருந்துச்சு, பட் 7 கிங்டம்ஸ்குள்ளே வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களால வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து எந்த சைடுமே வந்து வந்து வந்திருக்க முடியாது. ஸோ ஆனால் நியூட்ரலாக தான் வந்து இருந்தாங்க தவிர வெஸ்ட்ரோஸ்குள்ளேயே அவங்க இன்னும் வரல. ஓகே ப்ரோ. ஸோ அப்புறம் எதுக்காக வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க, நம்ம டார்கெரியன்ஸ் வந்து எப்படியாவது போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டார்கெரியன் சைட்லேருந்து நம்ம ஜெகரிஸ் டார்கெரியன் சைட்லேருந்து அந்த ஒரு டைம்லைன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டானிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏகப்பட்ட தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டானிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கான்க்யூர் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருக்காங்க. ஓகேங்களா? பட் ஏகானாலே முடியும் போது நம்ம ஜெகரிஸ் டார்கெரியன் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கிறனால, ஒரு பசிஃபிஸ்ட்டாக இருக்கிறனால அவரால் அந்த பிறந்தது அவர் அந்தளவுக்கு மிக பெருசாக கேரி அவுட் பண்ணல. பட் நிறைய தடவை வந்து நம்ம ஜெகரிஸ் டார்கெரியன் என்ன நினச்சிருப்பாரு கேட்டிங்கன்னா, மேரேஜ் நம்ம ஒரு மேரேஜ் மூலிமா அந்த பையன் நீங்கள் வந்து எங்கள் கூட பிரின்ஸ் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்குமே அந்த பையன் நம்ம மார்ட்டல்ஸ் அந்த பையன் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வர எல்லாமே கொஞ்சம் ஸ்பாய்லராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணிக்க இந்த வீடியோவை. பட் உங்களுக்கு ஸ்பாய்லரோட வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் டைம்லைனில் வந்து இவங்க நியூட்ரலாக தான் இருப்பாங்க, யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு கேட்டிங்கன்னா, நம்ம கிங் டேரன் த ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் நேம். ஸோ அதாவது வந்து நம்ம ரெய்னியாவோட டிசெண்டன்ட். ஸோ இவங்க வந்து அயன் த்ரோனில் உட்காந்தப்ப என்னடா இவனுங்க மட்டுமே நம்ம கிங்டம் ஜாயின் பண்ணுற மாட்டாங்கன்னு ஒரு கோவம் வந்துச்சு அவருக்குள்ள. ஸோ திருப்பி நம்ம ஏகான் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணணும்னு நினச்சாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் பண்ணணும்னு நினச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம். பிகாஸ் தி ஏகான் தி கான்கர் ஹிம்செல்ஃப் அவராலேயே வந்து முடியல. பட் இவர் வந்து பண்ணணும்னு நினச்சாரு. அண்ட் எஸ் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணணும்னு நினச்சாரு. ஏன்னா இவர் வந்து அந்த டானிஷோட டெக்னிக்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கு மாதிரி வந்து ட்ராகன்ஸை ரொம்ப யூஸ் பண்ண முடியாமல் லேண்ட் ட்ரூப்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா அப்போ நம்ம ஏகான்ட்ட வந்து ஃபுல்லாக வெஸ்ட்ரோஸோட பவர் இல்லை. பட் இவர்கிட்ட வந்து ஃபுல்லாக வெஸ்ட்ரோஸோட ஆர்மிஸ் எல்லாமே இருக்கிறனால ஸோ நம்ம டானிஷ் வந்து மிகப்பெரிய வாரில் வந்து வச்சாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிங்டம் வர்சஸ் 6 கிங்டம்ஸ், ஐ மீன் நம்ம டானிஷ் வர்சஸ் ஹோல் வெஸ்ட்ரோஸ். ஸோ அப்போ எப்படி இந்த வார் வந்து இருந்திருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஹவுஸ் மார்ட்டல் நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஹவுஸ் மார்ட்டல் கூட நான் சொல்லுவேன். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹவுஸ் மார்ட்டல் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸாக இருந்தாங்க. ஏன்னா ஏகானாலே கான்க்யூர் பண்ண முடியலும் போது அவங்களால வந்து ஈஸியாக வந்து இந்த ஒரு விஷயமே வந்து பண்ணியிருக்கலாம். பட் இங்கே
நம்ம டேரியன் டார்கெரியன் வந்து அதை விடவே இல்லை. நான் கண்டிப்பாக அந்த பையன் வந்து கான்கர் பண்ணுவேன்னா சொல்லியிருப்பாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு மிலிட்ரி ஜீனியஸ் கூட. நான் சொன்ன மாதிரி நம்ம டார்னிஷ் என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாரோ அதை விட அந்த பையன் அதிகமாக டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் இவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பையன் வந்து இது வந்து கான்கர் பண்ணுற அளவுக்கு போனது வந்து பையன் 4 வருஷம் வந்து பையன் ஆச்சு. இந்த 4 இயர் லாங்கில் வந்து பையன் நம்ம டார்னிஷை அப்பயுமே அவரால் அந்த பையன் வந்து கான்கர் பண்ண முடியல. ஸ்டில் நம்ம டார்னிஷ் வந்து ஒரு மிகப்பெரிய டபிள்யூ மாதிரி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் அன்பவுட், அன்பென்ட் அண்ட் அன்புரோக்கன். ஸோ அதே மாதிரி தான் அந்த பையன் இருந்தாங்க. அண்ட் டேரன் ஒன்றுமே அந்த பையன் வந்து அவருமே அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட அந்த பையன் அவருமே கொண்டுட்டாங்க ஆக்சுவலாக. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸில் அந்த பையன் நம்ம ஹவுஸ் மார்டல் ஒன்ஸ் அகெயின் திருப்பி அந்த பையன் நாங்கள் இண்டிபெண்டன்ட் கிங்டமாக இருந்துட்டேன். எப்படி த சவுத் ரிமைன்ஸ் இண்டிபெண்டன்ட் அதே மாதிரி தான் அந்த பையன் நம்ம டார்னிஷ் வந்து பையன் திருப்பி இண்டிபெண்டண்ட்டாக மாறிட்டாங்க. திருப்பி அந்த வார்லாம் எதுவுமே இல்லை. பட் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 20 வருஷம் ஐ மீன் ஒரு ஃபியூ டிகேட்ஸ்க்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வார் ஆஃப் த 5 கிங்ஸும் ஒன்று நடக்கும். ஐ மீன் அது வந்து ஒரு 80 வருஷம் கழிச்சு நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிங் டேரன் த செகண்ட் அண்ட் இவரோட பேரே வந்து பேர் நம்ம கிங் டேரன் த குட். ஆக்சுவலாக இவர் வந்து பேர் ரொம்ப ரொம்ப ஒரு ஜெகரிஸ் மாதிரி, இவருமே வந்து பேர் ஒரு பசிஃபிஸ்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கைண்டான கிங். ஐ மீன் நம்ம லிட்டரலி நம்ம வெஸ்ட்ரோஸ் பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிங் கூட சொல்லுவேன். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டார்னிஷ் வந்து எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும். பிகாஸ் டார்னிஷ்க்கு வந்து திருப்பி ஐ மீன் டார்கெரியன்ஸ் வந்து உள்ளே வந்து சண்டை போட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம டார்னிஷ்க்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருப்பி உங்களை ஒருத்தர் சண்டை போட்டே இருந்தால் நம்ம டார்னிஷ் வந்து ஒரு குட்டி கிங்டம் தான். குட்டி கிங்டமில் லேண்ட் வைஸ் பெருசு. பட் அவங்கள்ட்ட வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரேட் பண்ண முடியாது. வெஸ்ட்ரோஸில் ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் கிங்டமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நம்ம கிங் டேரன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு மேரேஜ் ஆஃபர் பண்ணார். ஐ மீன் எப்படின்னா ஒரு அலையன்ஸ் தான் ஆஃபர் பண்ணார். மேரேஜ் மூலிமா ஒரு அலையன்ஸ். ஸோ இந்த இதில் வந்து அவங்க வந்து நம்ம மற்ற லார்ட்ஷிப்ஸ் நம்ம ஸ்டார்க்ஸ் இல்லை நம்ம லேனிஸ்டர் மாதிரி அவங்க வந்து லார்ட்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து பிரின்ஸ் அப்படியே இருந்துக்கலாம். அண்ட் அந்த கிங்ஸ் எங்களோட ஈக்குவலாகவே நீங்கள் இருந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. டார்கெட்ஸ்க்கு நீங்கள் கீழே வரணும் அவசியம் இல்லை, எங்க கூட ஈக்குவலாக இருந்துக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரனோட செகண்ட் சிஸ்டர், ஸோ அவரோட ஓன் சிஸ்டரே அந்த பையன் வந்து நம்ம பிரின்ஸ் ஆஃப் டானுக்கு அந்த பையன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மேரேஜுமே நடந்துட்டு அண்ட் இந்த மேரேஜ்னால அந்த பையன் வந்து நம்ம டான் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து மற்ற எல்லாருமே அந்த பையன் வந்து நம்ம லார்டுன்னு ஆகணும்னு நினச்சாங்க. இவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பையன் வந்து வெஸ்ட்ரோஸ்குள்ளேயும் வந்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து பையன் நம்ம டானுக்கு வந்து பையன் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பையன் வந்து இந்த டைட்டில், ஸோ மற்ற எல்லா ஹவுஸஸுமே வந்து பையன் லார்ட்ஸ். பட் நம்ம டானிஷ் மட்டும் வந்து பையன் பிரின்ஸ். இதை நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸே பார்த்துக்கலாம். நம்ம ஓபரின் மார்டல், ஓகேங்களா. அண்ட் இந்த பிரின்ஸுங்கிற பட்டம் வந்து பையன் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒன்ஸ் நம்ம டார்கெரியன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆனாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன் சிவில் வாரில் வந்து கொலாப்ஸ் ஆயிருந்தா, மேபி நம்ம டானிஷ் அப்பயே வந்து அவங்கள்ட்ட சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் வந்து பையன் இந்த டார்கெரியனோட அயன் த்ரோன் வந்து பையன் போயிருக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்க தான் செகண்ட் இந்த லைன் பிரின்ஸில். ஸோ அவங்களுக்கு தான் போயிருக்கும். பட் அது நடக்கலை, ஓகேங்களா. அண்ட் அவங்களுமே அப்போ ஜாயின் பண்ணல, ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த பையன் இந்த விஷயம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்னிஷ் வந்து பையன் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் ஹவுசஸ்ங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏகானோட கான்கிஸ்ட் வந்து பையன் வந்து தடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பையன் நம்ம டேரன் த ஒன் ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி டாக்டிக்ஸ் உள்ள ஒரு ஜீனியஸ். அண்ட் 6 கிங்டம்ஸ் இருந்துமே அதையுமே அந்த பையன் ஒரு 4 வருஷமாக பேட்டில் கொண்டு போயிட்டு ஃபைனலி அதுவுமே தடுத்து நிப்பாட்டினாங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் எதுக்குமே வந்து பையன் வந்து எதுவுமே வந்து பையன் நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அன்பவுட்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பையன் வந்து நம்ம பிரின்ஸ் ஸ்டேட்டஸுமே வந்து பையன் வச்சுக்கிட்டாங்க. அண்ட் அதுக்குமே மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சும்மானா வந்து பையன் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பையன் நம்ம டார்கெரியன்ஸ் வந்து எந்தளவுக்கு மேடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது லிட்ரலி என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சப்போஸ் இந்த டேரன்ஸ் செகண்ட் வந்து இந்த குட்டாக இருக்கிறனால அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்க மாட்டார். மேபி நம்ம மேட் கிங் மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் வந்துட்டு திருப்பி டார்கெரியன்ஸ் வந்து ஃபைட் பண்ண வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம டானிஷ் வந்து ஒரு எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அழிஞ்சு போயிருப்பாங்க கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த பேர் நம்ம 6 கிங்டம்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ல, 6 கிங்டம்ஸ் வர்சஸ் 1. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ அவங்களால வந்து பேர் இது வரைக்கும் முடிஞ்சதை பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஆஃபர். ஸோ இந்த ஆஃபரை விடக்கூடாதுன்னு சொல்லி வந்து பேர் வந்து நம்பர் 7 கிங்டம்ஸ் ஐ மீன் நம்ம வெஸ்ட்ரோஸில் வந்து பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த பேர் நடந்துச்சு. அண்ட் இதனால தான் அந்த பேர் நம்ம ஹவுஸ் மார்டல் வந்து நம்ம டான்ஸ் ஆஃப் த ட்ராகன் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் பீரியடில் வந்து எந்த சைடுமே சப்போர்ட் பண்ணல, க்ரீன்ஸுமே சப்போர்ட் பண்ணல, பிளாக்ஸுமே சப்போர்ட் பண்ணல. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேரேஜ் ஆஃபர் பண்ணி நம்ம க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க நம்ம ஹெலனாவோட டாட்டர் ஐ மீன் நம்ம
ஏகனோட டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகனோட செகண்ட் ஆஃப் டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஓட்டோ ஹைட்டோ சொல்லியிருப்பாரு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ என்ன கேட்டால் அது வந்து ஒரு நல்ல மூவ் தான் நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரீஜனுக்குள்ளே வந்திருக்கலாம். பட் அப்போ நம்ம டார்னிஷ் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம டார்கெட்ஸ் மேலே ஒரு கோவம் இருந்துச்சு. ஸோ அந்த கோவனால் ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்னிஷ் வார் அந்த பையன் நம்ம ஏகான் தான் நடத்தினார். ஸோ அந்த மிகப்பெரிய ஒரு கோவம் இருந்தனால அந்த பையன் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம ரேனியா சைடுமே அந்த பையன் ஒத்துக்கலை. ஸோ சிம்பிளாக அந்த பையன் நம்ம கோரன் மார்டல் என்ன சொல்லியிருப்பானா, கிங் கோரன் மார்டல் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் என்னை வந்து அதில் வந்து உள்ளே கொண்டு வராதீங்க. ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருப்பாரு. அண்ட் ஐ மீன் அது நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே guys, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ஹவுஸ் ஸ்மார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன்ஸும் சைடில் ஜாயின் பண்ணல, பிளாக் சைட்லையும் ஜாயின் பண்ணிட்டு அண்ட் இதே மாதிரி நிறைய ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி அதை ஆன் போட்டுங்க guys. And then this was passing off. So goodbye friends.